பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலவேளையிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். நீதிமொழிகள் 12 அதிகாரம் 14வது வசனம். நீதிமொழி 12:14. அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கையின் கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, சாலமன் சொல்கிறார், அவனவன் தன் தன் வாயின் பலனாலே திருப்தி அடைவான் என்பதாக. அதே சாலமன் சொல்கிறாரு, திருப்தி அடையாத சிலது உண்டு. காண்கிறதுனால கண் திருப்தி அடைகிறதில்லை, கேட்கிறதுனால செவிகள் திருப்தி அடைகிறதில்லை என்று. பிரியமானவர்களே, வாயின் வார்த்தையினாலே மனிதன் திருப்தி அடைவான் என்பதாக சாலமன் சொல்கிறார். எப்படி வாயின் வார்த்தையினால மனிதன் திருப்தி அடைவான், அல்லது வாயின் பலனை அவனுக்கு கிடைக்கும்? அவன் என்ன வார்த்தை சொல்கிறானோ அதே வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறும். அவன் நன்மையான வார்த்தைகளை சொல்வானானா நன்மை அவனுடைய வாழ்க்கையில் வரும், தீமையான வார்த்தையை சொல்வானானா தீமை அவனுடைய வாழ்க்கையில் வரும். பாருங்க, சிலர் சொல்வார்கள், நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன், இவ்வளோ வியாதியோடு இருக்கிறேன், நான் இனி பிழைக்கவே மாட்டேன், செத்தே போயிடும் அப்படின்னு சொல்லுவார்கள். மரித்து போயிடுவாங்க. சிலர் மரண தருவால் இருப்பார்கள். இல்லை, நான் மறிக்கவே மாட்டேன், இன்னும் பல வருடங்கள் உயிரோடு இருப்பேன், எனக்கு வைத்திருக்கிறதான சில கடமைகள் இருக்குது, அதை முடித்த பிற்பாடு தான் நான் மறிப்பேன், அது வரைக்கும் சாக மாட்டேன்னு சொல்கிறவர்கள் உயிரோடு இருப்பார்கள். அவருடைய வாயின் வார்த்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அவருடைய வாயின் வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. இன்றைக்கி அநேகருடைய வார்த்தையின்படி நடக்கிறது இல்லை. அநேகருடைய வார்த்தை அதாவது எதிர்மறையான வார்த்தையாகி காணப்படுகிறது. ஆகையினாலே நன்மையை சுதந்திரிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். பிள்ளைகளை பார்த்து, அந்த பிள்ளை படிப்புகள் லாயக்கில்ல, அவர் அப்படி சொல்வார்கள், அந்த பிள்ளைக்கு படிப்பு வராது, தேர்வில் அவன் அதிகமான மதிப்பெண் பெற்றுக்கொள்ள முடியாது, தோல்வி அடைவான். காரணம் அது பெற்றோருடைய வார்த்தை. சில பிள்ளைகளும் சொல்வார்கள், எனக்கு படிப்பு வராது, எனக்கு இந்த பரீட்சையில் மார்க்கு கிடைக்காது, எனக்கு இந்த பரீட்சையில் நான் வெற்றி பெற மாட்டேன். அதே போல் அந்த பிள்ளைகள் பரீட்சையில் வெற்றி பெற முடியாதவர்களாக இருந்து விடுகிறார்கள். இதே போல் நம் அநேக காரியங்களை நாம் உலகத்தில் பார்க்கிறோம், நடைமுறையில் நாம் காண்கிறோம். வேதத்திலும் அநேக காரியங்களை நாம் வாசிக்க முடியும். ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை ஆண்டோர் வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்தார், எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். பஸ்காட் இரத்தத்தினால் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். வனாந்தரத்தை கொண்டு வந்து அவளுக்கு புசிக்க மன்னாவை கொடுத்தார், குடிக்க கண்மலை திறந்த தண்ணீரை கொடுத்தார், அவளோட கூட இருந்தார். பகலில் வெயில் அவர்களுக்கு அதிகமான உஷ்ணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பகலில் மேகத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை பத்திரமாக வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இத்தனை நன்மைகளும் அவர்கள் அனுபவித்து விட்டு அவள் சொல்லுகிறார்கள், எண்ணாகமத்தில் நாங்கள் அந்த கானான் தேசத்தில் போய் சுதந்தரிப்பதில்லை. மோசே 12 பேரை தேர்ந்தெடுத்து கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக, அந்த தேசம் எப்படிப்பட்டது, வளப்பானதா இல்லை இழப்பானதா, பலவான்கள் அங்கே இருக்கிறார்களா, அது கோட்டையினால் சூழப்பட்டிருக்கிறதா, இல்லை சாதாரணமான பட்டணங்களா என்றெல்லாம் பார்க்கும்படியாக 12 பேர் அனுப்பினார். அவரோட 10 பேர் வந்து துர்ச்செய்தி சொன்னார்கள். அங்கே இருக்கிற ஜனங்கள் ஏனாக்கின் புத்திரர் பயங்கர பலசாலிகள், அவளோடு யுத்தம் பண்ண முடியாது, நாம் அந்த கானான் தேசத்தை போய் சுதந்திரிக்க முடியாது, அது பாலும் தேனும் உள்ள தேசம்தான் இது, அந்த தோட்டத்தில் அந்த தேசத்தில் உள்ளதான திராட்சை பழம் மாதளம் பழம் இவைகள் அங்கிருந்து கொண்டு வந்தோம், அங்கே இருக்கிற ஜனங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தார்கள், நாங்களும் அவருடைய பார்வை வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு நம்மால் அது முடியாது என்று சொல்லி அவிசுவாச சிந்தை உள்ளவர்களாக மாறினார்கள். அதே நேரத்தில் அவர்களோட கூட சென்றதில் 2 பேர் யோசுவாவும் காலேப்பும் சொல்கிறார்கள், கர்த்தர் நம்மேல பிரியமாக இருந்தால் நான் சீக்கிரமாக போய் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கலாம், எளிதில் அதை மேற்கொள்ளலாம், அவர்களை காத்ததான நிழல் அவர்களை விட்டு போயிட்டது, தேவன் நம்மோட கூட இருக்கிறார், அவர் நம்மேல பிரியமாக இருந்தால் கானான் தேசத்தை சுதந்திரிக்கலாம் என்று சொல்லி அவள் விசுவாச வார்த்தையை சொன்னார்கள். ஆனால் 10 பேருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்கள் முறுமுறுத்து, மோசே ஆரோனும் எங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பதில்லை, பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை நாங்கள் காண்பதில்லை, எங்களை இவர்கள் அங்கு அழைத்து கொண்டு போவதில்லை, இந்த வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை அழைத்து கொண்டு வந்தார்கள்
இப்போது நாங்கள் செத்தாலும் பரவாயில்லை அப்படி சொல்லி முறுமுறுத்தார்கள். இந்த முறுமுறுப்பின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு மோசேப்பா சொல்கிறார், என்னுடைய வழிகளெல்லாம் இவ்வளவு அறிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய கரத்தின் கிரியை விசுவாசியாமல் விதமான அவநம்பிக்கையின் வார்த்தைகளை அவிசுவாச வார்த்தைகளை சொல்கிறபடினாலே எகிப்திலிருந்து புறப்பட்டதான 20 வயதுக்கு மேற்பட்ட யுத்த வீரர்களில் ஒருவனும் நான் கொடுக்கிற கானான் தேசத்தை போய் சுதந்தரிப்பதில்லை என்று சொன்னார். அதே போல் அவர்கள் எல்லாருமே அதாவது மோசேயும் காலேப்பும் தவிர மீதி எல்லாருமே வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள். காரணம் அவருடைய அவிசுவாச வார்த்தை, அவர்களுடைய அவநம்பிக்கையின் வார்த்தை. நாங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பதில்லை, பாலுந்தேன் ஒடுகிற தேசத்தை நாங்கள் பார்ப்பதில்லை, இந்த மோசே ஆரோன் எங்களை அங்கே அழைத்து கொண்டு போவது இல்லை என்று சொல்லக்கூடியதான வார்த்தையின்படியே அவருடைய வாழ்க்கையில் வலித்தது. எல்லாருமே மரித்து வனாந்தரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். கடைசியாக மோசேயும் ஆரோனுடைய மகனும் அந்த ஜனங்களை எண்ணும்போது அவளை இருந்தது காலேப்பு யோசுவாவும் தவிர மீதி 20 வயதுக்கு மேற்பட்ட ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டதில் எல்லாரும் அந்த முதல் வயதானவர்கள் மரித்து போனார்கள். இளந்தலைமுனர் மாத்திரம் அங்கே இருந்தார்கள் என்று நவேத்தினூடாக வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய நம்பிக்கையின்படி அல்லது அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையில் பலித்தது. இதே போல் நாம் அநேக சான்றுகளை நாம் படிக்க முடியும். யோபு சொல்கிறார், அவருடைய சரீரம் முழுதும் கொப்பளங்கள்னாலே நிறைந்து காணப்படுகிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினாலே பிசாசு சாத்தான் அவரை வாதித்தார். ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். வேதனை தாங்க முடியவில்லை. இரவு வந்தால் எப்போது காலையில் ஆகும் என்றும், காலை ஆனால் எப்போது மாலை ஆகும் என்றும் காத்து கொண்டிருக்கிறார். வேதனை அவரை மிகவும் வேதனைக்குள்ளாக மாற்றுகிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் மீதி இருக்கிறது. நான் கருகறுத்து போனேன், பாம்புக்கு சமமானேன், மலைப்பாம்புக்கு தோழனானேன் என்னெல்லாம் அவர் தன்னை புலம்பிக் கொண்டிருக்கிறார். வேதனையின் உட்கரத்தினாலே புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் யோபு சொல்கிறார், இந்த சரீரம் முழுதும் அழுகி போனாலும் இந்த தேகத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, இந்த கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையினாலே நான் நிறைந்திருக்கிறேன் என்று யோபு சொல்கிறார். பாருங்க, அவருடைய வாயின் வார்த்தையின்படியே யோபு 42 வாசிக்கும்போது தேவன் அவருடைய சரீரப்பை மாற்றினார். அவருடைய 4வது தலைமுறை மட்டும் அவருடைய 10 பிள்ளைகள் இறந்தார்கள். மறுபடியும் 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த பிள்ளையுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அந்த 4 தலைமுறையாக யோபு பார்த்து நெடுநாளாய் வாழ்ந்து மரித்தார் என்று வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, யோபில் வாசிக்கும்போது ஆண்டவரை பார்த்து யோபு சொல்கிறார், உம்மை குறித்து நான் காதுனால கேள்விப்பட்டேன், இப்போது என்னுடைய கண்கள் உம்மை காண்கிறது என்று அவர் சொல்லி பூரிப்படைகிறதை காண்கிறோம். அப்படியானா அவருடைய வாயின் வார்த்தையின்படியே ஆண்டவரை பார்த்தார், ஆண்டோடைய கிரியைகளை பார்த்தார், ஆண்டோடைய திட்டத்தை யோபு அறிந்து கொண்டார். மறுபடியும் நீண்ட நாட்கள் அவர் வாழ்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் பிரச்சனைக்குள்ள நீங்கள் காணப்படலாம். பல வேதனையினூடாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். அல்லது வியாதியின் வழியாக உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த சோர்வுக்குள்ளாய் காணப்படலாம். யோபு பிசாசினாலே மிகுந்த கொடிய பருக்களினால் வாதித்து வேதனையினாலே அவர் புலம்பிக் கொண்டிருந்தது போல உடைய வாழ்க்கையில் கூட பல வியாதியின் நெருக்கடியினாலே வியாதியின் போராட்டத்தினாலே உடைய வாழ்க்கை மிகுந்த சோர்வுக்குள்ளே நீங்கள் காணப்படலாம். விசுவாச வார்த்தை சொல்லுவீர்களானால் மறுபடியும் உங்களுடைய வியாதி நீங்கி நீங்கள் சோத்தோடு வாழ முடியும். பிரச்சனை நடுவில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய பிரச்சனை நடுவிலும் ஆண்டவர் இந்த பிரச்சனையை மாற்றுவார், அவரால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி வாயினால் அறிக்கை பண்ணுவீர்களானா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு மேன்மையை உங்களால் காண முடியும். ஆண்டோடைய அற்புத கிரியை காண முடியும். ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்கிற மகத்தான கிரியை நீங்கள் கண்டு சந்தோஷப்படுவீர்கள். இந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றியை நீங்கள் காண முடியும். இந்த காலவேளையில் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் விசுவாச வார்த்தை சொல்லி ஆண்டவரை துதிப்பீர்களா? நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையிலும் ஆண்டவரே, சாலமன் சொல்கிறார், வாயின் பலனால் திருப்தி ஆவார்கள் என்று. ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த வார்த்தையை கேட்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகள் வாயினால் ஆண்டவரே கர்த்தாவே அவிசுவாச வார்த்தைகளை சொல்லாதபடி விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே அப்போ நன்மைகளை சுதந்திரிக்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா.
இந்த வார்த்தையை கேட்கிற அல்லது என்னோடு ஜெபிக்கிற எல்லா உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய வாழ்க்கையில் காணோட வியாதிகள், பிரச்சனைகள், ஆண்டவரை கத்தா பலவிதமான நெருக்கங்கள் மாறி வாழ்க்கையில் சந்தோஷம், மனமூழ்ச்சி அடையத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.